புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் விடுக்கும் புத்தாண்டு வாழ்த்து செய்தி. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக அளித்த புதுவை அரசுக்கு சரியான பாடம் புகட்டும் ஆண்டாக அமைய இப்புத்தாண்டில் அனைவரும் சபதம் ஏற்போம். புதிய வருடம் பிறக்கிறது என்றாலே அனைவரின் மனதிலும் தன்னம்பிக்கை பிறந்து இதுவரை வாழ்க்கையில் அனுபவித்து வந்த துன்பங்கள், துயரங்கள் இந்த புது வருடத்தில் நீங்கி விடாதா என்று ஏக்கத்துடன் இருந்த நேரத்தில் மக்கள் காவலனாக இருக்க வேண்டிய புதுவை அரசு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியும் மக்களை வஞ்சித்து சுரண்டி பிழைப்பு நடத்தும் அரசாக இருப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது. அரசின் உள்கட்டமைப்பை சரியில்லாத காரணத்தினால்தான் பெஞ்சல் புயலை சமாளிக்க முடியாமல் புதுவை வெள்ளக்காடாக மாறியதை மக்கள் மறக்க முடியாது. நிதி நெருக்கடி என்ற பெயரில் சுற்றுலாவை மேம்படுத்த போகிறோம் என்று கூறி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார் புதிய மதுபான கொள்கையினால் புதுவையில் கொலை, கொள்ளை, விபச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் புதுச்சேரி ஒருபுறம் தள்ளாடி கொண்டிருக்க, முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான கோமாளித்தனமான பொம்மலாட்ட அரசு எந்த நேரத்தில் கவிழுமோ என்ற நிலையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் நீங்கி இந்த புத்தாண்டில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படாதா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மக்கள் மனதில் உருவாகி உள்ளது. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக நடக்கட்டும் என்கின்ற கூற்றுக்கிணங்க ஏழை எளிய நடுத்தர மக்களின் நல்ல எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த புத்தாண்டு மலர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.